சமங்கை தொடர்பான வீடியோ வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இப்போ வந்து அதிகமாக மக்கள் சம்மங்கி விவசாயிகள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த வண்டு தாக்கம். சம்மங்கியில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம இங்கே வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து வண்டு தாக்கம், அதுக்கப்புறம் மாவு பூச்சி, நூற்புழு, வேரழுகல், இலைக்கருகள். இதுதான் வந்து சம்மங்கி பயிரில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணோம்னா மட்டும்தான் சம்மங்கிலேருந்து நல்ல லாபத்தை வந்து பார்க்க முடியும். வயலில் வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்க செலவு தான் அதிகமாகுமே தவிர நமக்கு வந்து சம்மங்கிலேருந்து கொஞ்சம் கூட லாபம் வந்து பார்க்குறதுங்கிறது இன்றைக்கி நிலைமைக்கு குறைஞ்சி போச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் கடந்த ஒரு 10 வருஷமாக தான் இருக்குது. 2010 காலத்தில் சம்மங்கி பயிர் பண்ணவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது கிடையாது. மாவு பூச்சி வந்தது இல்லைனா இந்த மாதிரி வண்டு வந்ததெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக இந்த பிரச்சனைகள் வந்து மக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து இதுக்கான காரணம் என்ன, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தை தான் வந்து நான் இங்கே வந்து பகிர்ந்துருக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 8 வருஷம் அனுபவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நான் வந்து சீக்கிரமாகவே வந்து சரி பண்ணிட்டேன். என்னோடய வயலில் இங்கே சொல்லக்கூடிய அத்தனை பிரச்சனையுமே இருந்தது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நான் சீக்கிரமாக வந்து சரி பண்ணிட்டேன். நானும் வந்து மக்கள் மாதிரியே வந்து பக்கத்து தோட்டத்தில் சம்மங்கி வச்சுருக்காங்க, பக்கத்து ஊரில் சம்மங்கி வச்சுருக்காங்க, இல்லை மார்க்கெட்டுக்கு சம்மங்கி வருது, நல்ல விலை கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து சம்மங்கி விவசாயம் பண்ண வந்தேன். ஃபஸ்ட்டு நான் வச்சது வந்து நாட்டு சம்மங்கி. ஹைப்ரிட் சம்மங்கியை பற்றி அந்த டைமில் வந்து அறிவு இல்லை. நாட்டு சம்மங்கி வந்து நல்ல விலை போகும்பாங்க, ஆனால் ஹைப்ரிட் சம்மங்கி நல்ல விலை போகும்பாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் ஏதோ ஒரு இடத்துல நம்ம விசாரிச்சிருப்போம், கிழங்கு கிடைக்கிது அப்படின்னு கொண்டு வந்து நம்ம வந்து சம்மங்கியை நடவு பண்ணிட்டோம். நாட்டு சம்மங்கி அதிகபட்சமாக வந்து ஒரு 8 கிலோ கூட என்னால் பூ எடுக்கவே முடியல. நானும் என்னென்னமோ வந்து உரமெல்லாம் போட்டு பார்க்குறேன், வேலை செய்யலை. அதுக்கப்புறம் வெயில் காலம் அதிகமாக ஆரம்பித்தது. வெயில் வர 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 கள்ளிப்பூச்சி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. அந்த கள்ளிப்பூச்சிக்கு மருந்தடிக்க போய் செடியும் வந்து சுத்தமாக உட்காந்து போச்சு. இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். சம்மங்கி விவசாயிகளுக்கு நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரி ஆஃபீஸர்ஸ் அப்போ வந்து ஃபீல்டுக்கு வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம், ஒரு மருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த மருந்து அடித்த அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து மாவு பூச்சிங்கிறது சுத்தமாக காலியாகி போச்சு. ஆனால் செடி அத்தோடு போச்சு. அது எந்திரிக்கவே இல்லை. அது நம்ம அவங்க மேலே குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்து வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த மாவு பூச்சி பிரச்சனை சரியாயிடுச்சே தவிர செடியை எங்களால் அதுக்கப்புறம் மீட்டு கொண்டு வரவே முடியலை. அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே அந்த செடியெல்லாம் அழிச்சிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறோம். எது நல்லாயிருக்கும், எது விளைச்சல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா நாட்டு சம்மங்கியில் வந்து கொஞ்சம் விளைச்சல் கம்மி தான். எதிர்பார்த்த அளவுக்கு எடுக்க முடியலை. விளைச்சல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரிட்ஜ்வெல் ரகம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ்வெல் ரகம் வந்தோம். அது வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் தான் வீடியோ பார்த்தோம். அப்போ நிறைய பேர் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம நமக்கு என்ன சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சுட்டு 1 வருஷம் கழித்து திரும்பி பார்த்தா பல பிரச்சனைகள், தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் மாதிரி எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். என்னடா நம்மளே வந்து ஏதோ ஒரு வருமானம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சம்மங்கி விவசாயத்துக்குள்ள வந்தோம். மறுபடியும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதில் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அட்ரெஸ் பண்ண போகிறேனே தெரியலைங்கிற மாதிரி ஒரு மன வருத்தத்தில் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு டீட்டெயில்டாக ஒரு டேட்டா இல்லாமலோ ஒரு பிளான் இல்லாமலே உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை உருவாக்குது. அது நடவு கிழங்கு வாங்குறதுலேருந்து அந்த பிளான் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, நம்மளும் ஏனோ தானோன்னு பூவை வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கிருச்சு. ஆனாலும் அதே வயலை நான் மறுபடியும் அழிக்காமல் அதை எப்படியெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சரி பண்ணிட்டு வந்து தான் கொஞ்சம் வீடியோ எனக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக வந்து என்னோடய நாலேஜு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினப்பேன். நமக்கு வந்து டைமிங் சுத்தமாக கிடையாது. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுவோம். கொஞ்ச நாளாக வந்து நான் வீடியோ போடலை. பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து இந்த சம்மங்கி குரூப்பில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதில் பிரச்சனைகள் மீன்ஸ் இந்த விவசாயிகள் சொல்லக்கூடிய இந்த வண்டு பிரச்சனை தான் வந்து அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி கள்ளிப்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போடுறாரு. அதை பார்த்திங்கன்னா அந்த காடு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா
இந்த பூவில் வந்து வண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வந்து காடு போயிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் குரூப்பில் போகிறாரு. 1.5 வருஷத்துக்கான வளர்ச்சியே இல்லை. இப்போ என்னென்னா நம்ம தான் எங்கேயோ வந்து தவறு பண்ணுறோம். அதுக்கு தேவைப்படக்கூடிய உரம் சரியாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. வளர்ச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாவு பூச்சியோ இல்லை வந்து வண்டோ வரும்போது அதை வந்து நம்ம எப்படி வராமல் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை அப்படின்னா நான் இல்லைங்க, யார் வந்து சொன்னாலும் அது வந்து சரிப்படுத்தவே முடியாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு சம்மங்கி விவசாயிகளும் நமக்கான படிப்பினையை நம்ம காட்டிலேருந்து தான் நம்ம எடுக்கணும். உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி பேசலாம். நான் முன்னாடி வீடியோலாம் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறேன். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் பேசுவேன், வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நான் சில எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் நான் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து வண்டு. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நம்ம அடுத்தடுத்து நேரம் கிடைக்கும்போது அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறேன். இப்போ இந்த வண்டு பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். சில ஃபோட்டோ வந்து இதில் வச்சுருக்கிறேன். அந்த இமேஜஸ் வந்து நண்பர்களுடையது தான். அது வந்து அதோட அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணி இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இதில் வந்து பார்த்தோம்னா இந்த வண்டு வந்து 3 ஸ்டேஜாக வந்து நமக்கு வந்து வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறது அந்த பூவை வந்து லைட்டாக வந்து அந்த மூக்கில் சுரண்டி விட்ட மாதிரி பூ லேசாக சொரிஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கக்கூடியதான். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் கூட போய் நீங்கள் பார்க்கலாம். நெல்லில் பார்த்திங்கன்னா ஒரு பூவில் வந்து ஒரு பூவில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், இது சாதாரணம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போம். அந்த கட்டத்திலே வந்து நமக்கு தெரிஞ்சேன்னா நம்ம காட்டுக்கு வண்டு ஏதோ ஒரு மூலிமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பூ 10 பூ வந்து சொரிஞ்சு நல்லா வளைஞ்சு போயிருக்கும். அந்த பூ வந்து கழிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும். அந்த பூவை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. அது கழிச்சு விடுற ஸ்டேஜில் தான் இருக்கும். 3வது கட்டம் தான் பார்த்திங்கன்னா மொட்டுலேருந்து பாலையோட மொத்த பூவுமே வந்து அழுகல் தன்மைக்கு வந்து மாறி இருக்கும். அதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். நம்மக்கிட்ட வயக்காடு இருக்குன்னா நான் சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்டேஜில் நம்ம வயக்காடு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லேசாக சொரிஞ்சு விட்ட மாதிரி பூ ஒரு ஓரமாக கருப்படித்த மாதிரி இருக்குதா, இல்லை வந்து ஒரு 5 பூ 10 பூ வந்து நல்லா வளைஞ்சு போய் இந்த பூவெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியாத ஸ்டேஜ் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லைனா பூ அழுகல் ஸ்டேஜ் இருக்குதான்னு பாருங்கள். பூ வந்து அழுகல் ஸ்டேஜ் போயிருச்சு, மொத்தமாகவே ஒரு பாலையே வீணாகுது அப்படின்னா அது அந்த தாக்குதலோட கடைசி கட்டத்தில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வகையில் எல்லா விவசாயிகளுமே இந்த இடத்துல தான் இருக்கிறோம். அந்த 3வது கட்டம் கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறோம். எல்லா பாலையுமே வந்து பூ வந்து அழுகல்லாம் இருக்குது. பூ வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. மார்க்கெட் கொண்டு போனால் வேண்டாங்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. அது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த 3வது ஸ்டேஜுக்கு போன பூ தான். பாருங்கள், இந்த பாலையில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் வந்து ஒரு பக்கம் கலர் மாறி இருக்குது, ஒரு பக்கம் அழுகல் ஆரம்பிச்சிருக்குது. பூவே எடுக்க முடியாது. இந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து நம்ம எடுத்து மார்க்கெட் கொண்டு போனோம்னா ஏன் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆக்கிரும். ஏன்னா அந்த பூ நல்லா இருக்காது. நிச்சயமாக வந்து வியாபாரிகள் வந்து அந்த பூவை வாங்க மாட்டாங்க. இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்குற அளவுக்கு கூட நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அந்தளவுக்கு அந்த பூ வந்து மோசமான கண்டிஷனில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 20 கிலோ பூ வருதுன்னா அதில் ஒரு 5 கிலோ பூ கூட தேராது. அந்தளவுக்கு காட்டில் வந்து இந்த வண்டோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வெறும் 5 கிலோ வச்சு நமக்கு விலை இருக்கும், ஆனால் பூ இருக்காது. இந்த பூவை கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம நிறையா இன்புட்ஸ் வந்து கொடுத்துருப்போம், உரங்கள் வந்து நிறையா கொடுத்துருப்போம். ஆனால் வர்ற பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமே இல்லாத பூவாக வந்து வந்திருக்கும். இது வந்து என்னோடய ஃபீல்டு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் வந்து பெருசாக ஒரி பண்ணிக்கிட்டது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் சாதாரணமாக சரி பண்ணிட்டு போயிடுவேன். ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே வண்டோட தாக்கம் 3 கட்டமாக இருக்கிற மாதிரி இந்த வண்டை அழிக்கிறது வந்து நம்ம வந்து 3 கட்டமாக பண்ண வேண்டியிருக்கும். இதில் பாருங்கள், நான் சில பாலையில் வந்து இந்த ஒரு பாலையிலே வந்து சில பூக்கள் வந்து நல்லா இருந்திருக்கும், நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். சில பூக்கள் வந்து இந்த மாதிரி வண்டு வந்து சொரிஞ்சு விட்ருக்குது, இல்லைனா இது வந்து ஒரு அழுகல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலையிலே வந்து நான் இந்த பூவை விட்டுட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய தவறுங்கிறது இது தான்.
கெட்டுப்போன பூவை பாலையில் இருக்க விடவே கூடாது. அதை நீங்கள் கழித்து கீழேயே போட்டுருங்க. இதுக்கும் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன். எவ்வளோ பூ வந்து எனக்கு கழியுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நம்ம பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க தேவையில்லை. என்னோடய ஃபீல்டுக்கு நான் பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த தாக்கம் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போகாது. எனக்கு வந்து பூ வந்து பெருசாலாம் கழியவே கழியாது. அந்தளவுக்கு என்னோடய ஃபீல்டை வந்து நான் மெயின்டைன் பண்ணதுனால கழியறது கிடையாது. நல்ல பூவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கெட்ட பூவை பாலையிலேயே வந்து விட்டுட்டு போகிறது தான் விவசாயிகள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தவறு. இது என்ன ஆகுதுன்னா, இந்த பாலையிலேயே 20 நாளைக்கு பக்கம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகுது. அது ஒரு வாசனை மாதிரி வந்து உருவாக்குது. இந்த வாசனையை விரும்பி தான் அந்த வண்டு வந்து வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் ரொம்ப நாளாக கழித்து தான் நமக்கே வந்து புரிய ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பூவை வந்து நாம் விடக்கூடாது. அழுகல் வந்து அதிகமாக வாசனை வந்து அது ஸ்மெல் இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்காக தான் இந்த வண்டு வந்து வர ஆரம்பிக்குது. வர்ற வண்டு ஏதோ ஒரு உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு போயிடுறது கிடையாது. அங்கேயே இருந்து வாழ ஆரம்பிச்சிருது. அதாவது எப்படி சொல்கிறோம்னா, இப்போ இதில் வந்து உட்கார ஆரம்பிக்குது. இதில் வந்து ஏதோ சொரியுது. இந்த வண்டு போய் அடுத்த பாலையில் சின்னதாக வரக்கூடிய பக்கத்து பாலையில் போய் முட்டையை வச்சுட்டு போயிடுது. ஒரு வண்டு வந்து அதிகப்படியான முட்டை வைக்கும். எவ்வளோ முட்டை வைக்கும் அப்படிங்கிறலாமே நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன பாலையில் வந்து முட்டையை வச்சுட்டு போயிடுது. அப்போ என்னென்னா, அந்த பாலையிலேருந்து அந்த பாலை மேலே வர வர இந்த வண்டும் வந்து மறுபடியும் வண்டு ஸ்டேஜுக்கு வந்துடுது. முட்டையாகுது, புழுவாகுது, அப்படியே வண்டுவாக வந்தது. இது வந்து ஒரு சைக்கிள். இது பாருங்கள். இதெல்லாமே வந்து நான் வந்து கழிச்சு விடாமல் இருக்கக்கூடிய பூ. ஏன் அப்படின்னா, நான் வந்து அன்னைக்கிங்க வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூ எடுக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்ருந்தோம். இந்த வெளியிலேருந்து ஒரு வாரம் ஆள் கூப்பிட்ருப்போம். இல்லைனா நம்ம எங்கிட்ட ஃபெஸ்டிவல் போகிற டைமில் இல்லை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து ஆட்கள் கூப்பிடுவோம். அவங்களுக்கு நம்ம ஃபீல்டு நாம் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தெரியாது. நல்ல பூவாக இருந்தால் எடுப்பாங்க, கெட்ட பூவாக இருந்தால் அப்படியே பாலையிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்து இந்த மாதிரி விடாதீங்க, இந்த மாதிரி விட்டிங்கன்னா பிரச்சனை வந்து அதிகமாகும். அதனால் நல்லா இல்லாத பூவை எடுத்து கீழே மட்டும் போட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், லேட்டாக தான் ஆகும். நல்லா இல்லாத பூவை எடுத்து கீழே போட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இதில் எடுத்த பூவோட காம்பும் தெரியும், எடுக்காமல் இருக்கக்கூடிய பூவும் தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி நாம் வந்து பண்ணவே கூடாதுங்க. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம பண்ணாமல் தவிர்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவு நம்ம ஒரு 10% வந்து கட்டுப்படுத்திடலாம். பூ வந்து பாலையிலே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10% கட்டுப்படுத்திடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த பூவோட நடுவில் போய் முட்டையை வச்சு அந்த மொத்த பாலையுமே வந்து கெடுத்து விட்ரும் அந்த வண்டு. அதோட இம்பேக்ட் தான் இது. ஸோ இதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வந்து காரணம், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பூவை வந்து எடுத்து விட்ருங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, செடியில் இருக்கக்கூடிய வேர், அந்த வேரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தான். இந்த வேர் வந்து அழுகும்போது இதுவும் ஒரு விதமான ஸ்மெல்லை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுது. ஒன்று, இந்த வேர் பாதிப்பு ஆகும்போது செடிக்கான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சி போயிடுது. 2, இந்த 2 பிரச்சனையும் நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா இந்த வண்டு இல்லைங்க. நான் மாவு பூச்சியை பற்றி பேசினாலும் இதே தான் கான்செப்ட் தான் பேச முடியும். சம்மங்கியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மொத்த காரணமே 2 தான். ஒன்று வேர், அந்த வேறு அழுகல்னாலேயோ இல்லை வேரில் இருக்கக்கூடிய டேமேஜ்னாலே ஏற்படக்கூடிய செடிக்கு ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மை வந்து குறைஞ்சி போயிடுறது தான். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எவ்வளோ வேணாலும் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபீல்டில் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ வந்து நம்ம வந்து வேரல்களை வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கும். வேரல்களை சரி பண்ணிட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை ஃபஸ்ட்டு செடி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ என்னென்னா, நாம் வந்து ஒரு ஃபீல்டு நல்லா இருக்குது அப்படின்னு நம்பி உரம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபீல்டு மேலே வந்து நல்லாயிருக்கும், அடியில் பார்த்திங்கன்னா வேரல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வேரல்களை நம்ம வந்து சரி பண்ணாமல் உரம் கொடுத்துக்கிட்டே இருக்க அது வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இருக்குது அப்படின்னா அதுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் இங்கே கிடைக்கக்கூடியது ஹியூமிக் ஆசிட் மட்டும்தான். இந்த வேர் வளர்ச்சிக்கு, வேரை வந்து இப்போ டேமேஜிலேருந்து அல்லனா புது வேரை உருவாக்குறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து ஹியூமிக் ஆசிட் தான். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கணும் செடிக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர் நல்லா இருக்கணும். மேலே வந்து செடி நல்லாயிருக்கும், ஆனால் அடியில் வந்து வேர் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த செடி நல்லா இருக்கிறதுக்கான காரணம் நாம் முன்னாடி கொடுத்த உரத்தை அதை எடுத்து செடிகளுக்கு கடத்திருக்கோம். அதனால் பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடிய உரத்தை இந்த
செடி வந்து எடுத்துக்கக்கூடிய தன்மை வேர்களுக்கு இல்லை அப்படின்னா இதோட இம்பேக்ட் 2 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஸோ மேலே செடி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம உரம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ரூட் டேமேஜஸோ நெமட்டோட அட்டாக்கோ இருந்துச்சு அப்படின்னா, நூற்புழு தாக்குதலோ இருந்துச்சு அப்படின்னா வேர் வந்து பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து பெரிய பெரிய அதாவது அந்த சத்தை வந்து உள்ளே எடுத்துக்க முடியாமல் காட்டோட pH வந்து மாற்றிடும். நம்ம அதிகப்படியான கெமிக்கல் கொடுக்க அந்த சத்து வந்து செடிகளுக்கு கடத்தப்படாமல் வயல்லே இருக்க pH தான் மாறும். pH மாறும். அதுக்கப்புறம் கிழங்கு அழுகல் ஆரம்பிக்கும். மொத்தமாகவே பிரச்சனை வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் வேரை வந்து நம்ம பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹியூமிக் ஆசிட் பயன்படுத்தி தான் ஆகணும். இப்போ இந்த பிரச்சனைக்கான காரணம் வந்து வேரலுகள் தான். வேரலுகள்னால நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடுது. அதனால் இந்த மாதிரி வண்டுகள், புழுக்கள், மாவுப்பூச்சிகள் இதெல்லாம் வந்து தாக்குது அப்படிங்கிறதான். இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணதுக்கு பேசிக்கான ரீசன் வந்து நான் மந்த்லி ஒன்ஸு என்னோடய ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நான் ஹியூமிக் ஆசிடை வந்து யூஸ் பண்ணிடுவேன். அந்த ஹியூமிக் ஆசிடோட யூசேஜுங்கிறது அதோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்ததுனால தான் நான் சொல்லக்கூடிய இந்த 5 பிரச்சனையிலிருந்துமே நான் ஒரு 6.5 வருஷமாக எதை பற்றியுமே நான் கண்டுக்கிட்டதே கிடையாது. அவ்வளோ பெனிஃபிட்டாக இருந்தது அது. ஸோ இப்போ இந்த வண்டு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி வந்து செடிகளில் முட்டை வச்சுட்டு போயிடுது. இந்த முட்டை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். லார்வா ஸ்டேஜுக்கு போகும். அதாவது ஒரு புழு வெள்ளம் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த லார்வாவோ இல்லை அந்த புழுவோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டு ஸ்டேஜுக்கு வந்துடும். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி கண்டினியூ ஆகும். முட்டை வைக்கிறது, ஏற்கனவே சொன்ன மாதிரி முட்டை வைக்கிறது, புழுவா மாதிரி வண்டா மாதிரி மறுபடியும் முட்டை வைக்கிறது. இது வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ளரே இந்த சைக்கிள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வயக்காட்டுக்குள்ளரே இது நடக்க அந்த வண்டோட பாப்புலேஷன் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதே தவிர நம்ம அடிக்கக்கூடிய மருந்து இது இதை கட்டுப்படுத்துறதே கிடையாது. இது பாருங்கள், இந்த ஸ்டேஜை தான் வந்து நம்ம கட்டுப்படுத்திடுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வண்டோட சைக்கிள். இதை ஏதோ ஒரு சைக்கிளை நம்ம கட்டுப்படுத்தினா மட்டும்தான் இதை வந்து பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இந்த ஏதோ ஒரு சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பூ அழுகலை வந்து நம்ம நிறுத்திடுறோம். ஸோ வாசனை உருவாகாமல் ஒரு சைக்கிளை கட்டுப்படுத்திடுறோம். 2வது சைக்கிள் ஹியூமிக் ஆசிட் பேசிக்காக நம்ம அதாவது வேர் வழியாக வந்து ஹியூமிக் ஆசிட் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். செடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கும் இல்லைனா வேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடுறோம். 3வதாக வந்து என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய முட்டையவோ லார்வாவையோ வண்டையோ ஏதையோ ஒன்று நம்ம கட்டுப்படுத்தியே ஆகணும். ஏதோ ஒன்று நம்ம கொன்னோம்னா மட்டும்தான். ஒன்று அந்த வண்டை கொன்னோம்னா அந்த வண்டு முட்டை வைக்காது. அந்த லார்வாவை கொன்னோம்னா அது வண்டாக மாறாது. இந்த மாதிரி சைக்கிளை வந்து நம்ம கட்டுப்படுத்தினா மட்டும்தான். இப்போ அந்த சைக்கிளை வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா மட்டும்தான் அடுத்து வந்து நமக்கு முட்டை வைக்கிறது வண்டாக மாறுறது இல்லாமல் போகும். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மருந்து தான் அடித்தாகணும். வேறு வழியே கிடையாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் வெவ்வேறு மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். அவங்க என்கிட்ட பேசக்கூடிய நண்பர்கள்லாம் வந்து நான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட்டு பிராண்டெல்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம் அடிக்கக்கூடிய மருந்து இன்றைக்கி நீங்கள் போய் இந்த செடியை கொண்டு போய் காட்டினாலோ இல்லை இந்த வண்டை கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு காட்டினாலோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான மருந்தை நிச்சயமாக கொடுப்பாங்க. இந்த வண்டுக்கு இன்செக்டிசைடு தான் கொடுப்பாங்க. அது ஊர் போட்ட இன்செக்டிசைடு கிடைக்குது. 1000 ரேஞ்சுக்கு அது இன்செக்டிசைட்ஸ் கிடைக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து சொல்கிறேன் என்ன கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த வண்டுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா 12 மணிக்கு அடிப்போம், இல்லைனா 3 மணிக்கு அடிப்போம். ஆனால் அந்த வண்டு ஃபீல்டில் இருக்காது. இந்த பிரச்சனை தான் நமக்கு இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதிகபட்சமாக நம்ம 9 மணிக்கு மேலே மருந்து அடிக்கவே கூடாது. 9 மணிக்கு உள்ளர மருந்து அடிச்சிட்டோம்னா மட்டும்தான் இந்த வண்டு அந்த வயக்காட்டுக்குள்ளரே இருக்கும். இன்செக்டிசைடுங்கிறது அது மேலே போய் ஒரு துளியாவது பட்டுச்சுன்னா மட்டும்தான் அந்த வண்டை வந்து இது கொல்லும், இல்லைனா வந்து கொல்லாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 9 மணிக்குள்ளே 8:30 9 மணிக்குள்ளே நீங்கள் மருந்து அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் ஃபஸ்ட்டு இந்த வண்டை வந்து நம்ம கொல்ல முடியும். அந்த வண்டை கொன்னோம்னா மட்டும்தான் அது முட்டை வைக்காததை நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். நாம் என்ன பண்ணுறோம், 12 மணிக்கோ மதியம் 3 மணிக்கோ மருந்து அடித்தோம்னா வெறுங்காட்டுக்கு தான் மருந்து அடிக்கிறோம். வண்டு இல்லை. வண்டு இல்லாத காட்டுக்கு போய் இன்செக்டிசைடு அடித்தோம்னா மறுபடியும் சாயந்தரம் வந்து அதை முட்டை வச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா, நாம் வாங்கக்கூடிய மருந்து 9 மணிக்குள்ளே அடிச்சிடணும். என்னென்ன மருந்து அப்படிங்கிறத நான் வந்து லிஸ்ட்டு கீழே போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு லார்விசைடு வந்து சேர்க்கணும். அதாவது பயோ லார்விசைடு, எமாமெக்டின் மாதிரி வேணாம், பயோ லார்விசைடாக வந்து நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். அந்த பயோ லார்விசைடுக்குள்ளே நிறைய காம்பவுண்ட் இருக்கும், ஃபார்முலேஷன்ஸ் நிறையா போட்டிருக்கிறாங்க. அது வந்து இந்த புழுவை கொல்லும். ஃபஸ்ட்டு இன்செக்டிசைடு வந்து வண்டை கொல்றது, அந்த வண்டு வந்து அடுத்த முட்டை வைக்காமல் போயிடும். அடுத்து இந்த லார்விசைடு, அதாவது இந்த புழு மருந்து தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த புழுவை கொல்றதுக்காக இந்த லார்விசைடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வண்டா மாறுறதை கொல்றோம். 2 சைக்கிள் கட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம காடு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 50 to 60% வந்து காடு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம விடுபடுறோம்னா, நம்ம இந்த மாதிரி சைக்கிளிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணால் மட்டும்தான் புரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 1 ஏக்கர் காடு வச்சுருந்தோம்னாலும் நம்மளால் ஒரு 20 கிலோ பூ எடுக்க முடியும் அப்படின்னா, அதில் ஒரு 5 கிலோ தான் வந்து நல்ல பூவாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வண்டு தாக்குதல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் எடுக்க முடியாது, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் எடுக்க முடியாது. சம்மங்கில நட்டத்தை சம்பாதிச்சவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நீங்கள் விசாரித்து பாருங்கள். ஏதோ ஓரளவு தான் ஓடும். அதனால் நட்டம் தான் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த வேரல்கள்லேருந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணது இதுதான். ஒரு அந்த ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லியிருக்கல, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்னெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னா, இந்த ஹியூமிக் ஆசிட் மந்த்லி ஒன்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் ஹியூமிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணியே தீருவேன். அதுக்கப்புறம் வந்து சீவீடு மெட்டீரியல்ஸ் தான். சீவீடு வந்து நீங்கள் வாய்க்கால் பாசனமாக போட்டிங்கன்னா ஜெல்லி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ட்ரிப் லைன் போட்டிங்கன்னா சீவீடு ட்ரிப் லிக்யூட் யூஸ் பண்ணலாம். இதோட யூசேஜஸ்ஸு, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தோம்னா மட்டும்தான் அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கோ இல்லை இந்த மாதம் கொடுத்துட்டு அடுத்த மாதமோ எதிர்பார்க்க முடியாது. நான் கண்டினியூவஸாக கிட்டத்தட்ட ஒரு 6 7 வருஷமாக இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு நல்லா இருந்தது. நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, சம்மங்கியில் எந்த விஷயமே சரியாகுது. காரணம், சம்மங்கி வந்து ஒரு சென்சிட்டிவான கிராப்பு. இது வந்து சல்லி வேர் தொகுப்பில் வரக்கூடிய பயிர் தான், நமக்கு நல்லாவே தெரியும். வேரில் சின்ன பிரச்சனைனாலும் அது எங்கேயுமே வந்து அது ஆக்சுவலி ரிஃப்ளெக்ட் ஆகிறது கிராப்பில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பெரிய வேர் இருக்குது, ஒரு வேர் போச்சுன்னா இன்னொரு வேர் அப்படிலாம் இதில் வந்து சரி பண்ணவே அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அது நம்ம வந்து ஏதோ தவறான புரிதலில் இருக்கோம்னு அர்த்தம். ஒவ்வொரு வேரும் வந்து அந்த வேர் தொகுப்பு வந்து நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலும் வந்து செடிக்கு வந்து கடத்தும். நம்ம மக்கள் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ எப்படி வண்டே இல்லாத ஃபீல்டில் போய் நம்ம மருந்து அடிச்சிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி வேரே இல்லாத ஃபீல்டுக்கு தான் நம்ம உரத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் டிஏபி போடுங்க, சல்ஃபான் போடுங்க, ஃபேக்டம்பஸ் போடுங்க, எதை வேணாலும் போடுங்க. அடிப்படையாக செடியில் வேர் இருக்குதான்னு பாருங்கள். வேர் இல்லைன்னா நீங்கள் போடக்கூடிய உரம் காட்டுக்குத்தானே தவிர அது செடிக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது மாதிரி பேசினோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வேரை வளர்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ், மாதம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணியே தீரணும். ஹியூமிக் ஆசிட் குறைஞ்ச விலையில் நல்ல ஹியூமிக் ஆசிட் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்கிது. நல்லா தேடுங்க, குறைஞ்ச விலையில் வாங்குறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிக்காங்க. அதே மாதிரி சீவீடு ஜெல்லு, சீவீடு ட்ரிப் லிக்யூடு இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். சீவீடை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் போடுறேன். அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சீவீடு தான் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது. ஹியூமிக் ஆசிட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்காது. சீவீடுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா கூட நிறைய தெரிய ஆரம்பிக்கும். நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து மாதம் ஒரு முறையாவது நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா வேரில் வந்து சீவீடும் அதே மாதிரி ஸ்ப்ரேவும் சீவீடு மெட்டீரியலாக இருக்கணும். இது கூட நிறையா பிளெண்டட் மெட்டீரியல்ஸ், ஃபார்முலேட்டட் மெட்டீரியல்ஸ் நிறையா வருது. சீவீடு மெட்டீரியல்ஸாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா செடியோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கிட முடியும். நான் இதுக்கெல்லாம் ஒரி பண்ணிக்கிட்டதே கிடையாது. அதாவது என் காட்டில் வண்டு தாக்கம் இருக்குது அப்படின்னா நான் ஒரி பண்ணிக்கிட்டே கிடையாதுன்னு சொன்னதுக்கான ரீசன், நான் இதை மாதம் ஒரு முறையாவது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால மட்டும்தான். ஏன்னா செடிக்கான நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். வயக்காட்டில் வந்து களை பறிக்கும் போது சொல்லுவாங்க, ஒரு மூலையில் வந்து கள்ளிப்பூச்சி வந்திருக்க மாதிரி இருக்குதுமாங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஹியூமிக் ஆசிடு, சீவீடு மெட்டீரியல் இது ரெண்டத்தையும் நம்ம காட்டுக்குள்ளார மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ உரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது உங்களுடைய திறமை. செடி வந்து நிச்சயமாக எடுத்துக்கும். ஆனால் அடிப்படையாக இது கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லைனா பிரச்சனையை தான் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம வந்து மருந்து அடிச்சிருப்போம். அந்த மருந்தில் வந்து 9 மணிக்கு உள்ளார அடிச்சிருப்போம். அதில் 1 2ல் வந்து படாமல் இருக்கும். அந்த வண்டெல்லாம் மறுபடியும் என்ன ஆகும், திருப்பி திருப்பி ஃபீல்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இது வந்து லைட் ட்ராப்பு, விளக்கு பொறி நமக்கு வந்து தெரியும். இந்த விளக்கு பொரியை வந்து நம்ம வயலில் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒன்றாவது வாங்கி வைங்க. இதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் பாருங்கள். இது நல்ல ரிசல்ட்டு. விளக்கு பொறி வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது 6 மணிலேருந்து 9 மணி வரையும் எரிய ஆரம்பிக்கும். அந்த டைமுக்குள்ளே இந்த வண்டு ஃபீல்டுக்கு வரும்போது இந்த விளக்கை பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்து விழுந்துடும். இந்த வண்டு விழுந்துருச்சுனாலும் ஒன்று மருந்தடித்து இந்த வண்டை கொல்றோம், இல்லைன்னா இந்த விளக்கு பொறியை வச்சு இந்த வண்டை கொல்றோம் அப்படின்னா இது வந்து முட்டை வைக்காது. அல்டிமேட்டாக நம்ம வந்து இதை முட்டை வைக்காத ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போகணும். நம்ம அடிக்கக்கூடிய மருந்தும்
இந்த மாதிரி வந்து இந்த லைட் ட்ராப்பும் வந்து இந்த முட்டை வைக்கிறது வந்து கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய புழுவிலேருந்து வண்டா மாறுறது தான் இருக்க போகுது. அதுக்கு தான் நம்ம லார்விசைடு சேர்த்துக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லார்விசைடு இப்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த லார்வாவும் அழிஞ்சு போயிடும், அது வண்டாவே மாறாது. ஸோ இந்த மருந்தை வந்து நாம் எப்படி பயிரில் தாக்கம் வந்து 3 டைம் இருக்குதோ அதே மாதிரி இந்த வண்டோட சைக்கிளும் வந்து 3 டைம் 3 சைக்கிள் இருக்குது. புழு, அது முட்டை, புழு, வண்டு அப்படிங்கிறது. வண்டு எப்படி அழிக்கிறது நம்ம சொல்லிட்டோம். எத்தனை டைம் மருந்து அடிக்கணும் அப்படின்னா இந்த மருந்து வந்து நம்ம 3 டைமாவது அடித்தாகணுங்க குறைஞ்சது. ஒரு 10-12 நாள் கேப்பில் நீங்கள் வந்து 3 டைம் அடித்தாகணும். ஒவ்வொரு டைம் அடிக்கும்போதும் அதே காம்பினேஷன்லேயே அடிங்க. வளர்ச்சி யூக்கியா சீவீடு மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்காங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் மருந்து அடிக்கும் போதும் நீங்கள் வண்டு கடிங்க இல்லை கள்ளிப்பூச்சி கடிங்க எதுக்கு வேணாலும் அடிங்க. ஒவ்வொரு முறையும் சீவீடு வந்து நீங்கள் கடல் பாசியை வந்து நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா செடியோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சீவீடோட ரிசல்ட் வந்து பெருசாக நம்ம பார்க்க முடியாதுங்க. லாங் டேர்மில் தான் வந்து இது ரிசல்ட் இருக்கும். நான் இன்றைக்கி மருந்து அடிங்கன்னு சொல்கிறேன், நாளைக்கு போய் வாங்கி அடிச்சுட்டு நாளான்னைக்கு வந்து ஃபோனை போட்டு நமக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது எல்லாமே சம்மங்கியில் நடக்காத விஷயம். சம்மங்கியை பொறுத்தவரையும் ஒரு லாங் டேர்ம் பிளான் தான். நடவே வந்து ஒரு 4 வருஷத்துக்காவது குறைஞ்சது நம்ம பிளான் பண்ணி நட்டோம்னா மட்டும்தான் லாபம் இருக்கும். ஏன்னா அதனோட முதலீடு வந்து ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் மருந்து அடிக்கும் போது நீங்கள் என்ன மருந்து வேணாலும் அடிங்க, இந்த சீவீடு டானிக்கை மட்டும் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்கிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதோட பலனை வந்து பார்க்க முடியும். அதனால் சீவீடு வந்து சேர்த்து அடிங்க. அதுக்கப்புறம் லார்விசைடு, அதுக்கப்புறம் வந்து இந்த இன்செக்டிசைடு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து லிஸ்ட்டு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். என்னென்ன மருந்து கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு ஒருக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். 3 முறை 10 to 12 நாள் இல்லைனா அதிகபட்சம் 15 நாளுக்கு ஒருக்க 3 டைம் இந்த மருந்து அடிங்க. 3 டைம் அடிச்சிங்கன்னா இந்த வண்டும் கட்டாயிரும், அதுக்கப்புறம் வரக்கூடிய புழுவும் கட்டாயிரும், அதிலேருந்து வரக்கூடிய இந்த முட்டையும், அதாவது முட்டை வைக்கிறதை நிறுத்தி விட்ருவோம். ஸோ அதனால் வந்து நமக்கு ஃபீல்டு வந்து சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் பேசலில் வந்து ஹியூமிக் ஆசிடு, சீவீடு ஜெல்லு இது யூஸ் பண்ணுங்கள். சீவீடு ஜெல்லுனா சீவீடு ட்ரிப்ளிக் கூட இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து இதே மாதிரி தான், கள்ளிப்பூச்சி பிரச்சனை தான். இந்த கள்ளிப்பூச்சியை வந்து எப்படி இது சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நான் வேலையில் இருக்கிறதுனால என்னால் வந்து சில நேரங்களில் உங்களோட அழைப்புகள்லாம் என்னால் ஏற்க முடியறதில்ல. நிறையா ஃபோன் கால்ஸ் வந்து வரும், வந்து பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. எனக்கு முடிஞ்ச வரையும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் இமீடியட்டாக ரிப்ளை பண்ணிடுவேன். இது அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நான் டீட்டெயில்ஸ் போடுறேன், பார்த்துட்டு நீங்கள் வந்து அது நீங்கள் ஃபெர்டிலைசர் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும்.